அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களை, கடந்த 2 தினங்களாக மிகப்பெரும் வசைபாடுகள், மோசமான வார்த்தைகள், கேவலமான விமர்சனங்கள், இது அனைத்தையும் என் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன். இப்படி வசைபாடக்கூடியவர்களுக்கு இறைவன் நேர்வழி காட்டட்டும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனை தான் நான் கேட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும், அவர்களுக்கு புரிதலை கொடுக்கட்டும், குறிப்பாக இஸ்லாத்தின் புரிதலை கொடுக்கட்டும். அன்பானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தில் பிற மத தெய்வங்களை திட்டக்கூடாது. பிற மத இறையியலை மிக மோசமாக, கேவலமாக சித்தரித்து அதை திட்டுவதோ அசிங்கப்படுத்துவதோ கூடாது. மாறாக பிற மதத்தை பின்பற்றக்கூடியவர்களோடு அன்போடு பழக வேண்டும், நல்ல முறையில் பழக வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமும் பல நேரங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்கங்கிறது தமிழகம் அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி. அதில் மத பிரிவினைகளுக்கு இடம் கிடையாது. மத பிரிவினைகளை ஏற்றுக்கொள்ள நம்மளுடைய நிலைப்பாடு ஒத்துக்காது. நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய கல்லூரி, ஸ்கூல் படிப்பிலிருந்து, கல்லூரியிலிருந்தே பார்த்திங்கன்னா நாம் எல்லாம் ஒன்றாக படிச்சிருப்போம். இப்போ எனக்கு நிறைய நல்ல ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எனது வீட்டில் அவங்க சாப்பிட்ருக்குறாங்க, அவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்குறேன். பல இன்பங்களில் நாங்கள் ஒன்றாக இருந்திருக்கோம், பல துன்பங்களில் நாங்கள் ஒன்றாக இருந்திருக்கிறோம், கஷ்டங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்கிறோம், வீடுகளில் பல நாட்கள் தங்கியிருக்கிறோம். என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், அது என்னுடைய நண்பர்கள். அவ்வளோ நல்ல பழகிருக்கிறோம் நாங்கள். அதுவும் எப்படின்னு சொன்னால், அவருடைய மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தாமல், கேவலப்படுத்தாமல், அவருடைய மத நம்பிக்கைக்கு என்ன சொல்கிறது, சுதந்திரம் கொடுத்து, அதே போல் என்னுடைய மத நம்பிக்கைக்கு அவர்கள் சுதந்திரம் கொடுத்து, மிக அழகான ஏதாவது நேரத்தில் பரிமாற்றம் நடக்கும். மத நம்பிக்கை சம்பந்தமான பரிமாற்றங்கள் நடக்கும். ஆனால் ரொம்ப கண்ணியமாக நடக்கும். அதுக்காக சண்டை போட்டதில்லை. அப்போ இதுதான் தமிழகம். ஆர்கியூமெண்ட்டை கூட ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அப்படி தான் நாம் இருந்திருக்கிறோம். இப்போ இந்த கேள்வி கேட்டது ஒரு முஸ்லீம், பதில் சொன்ன நான் ஒரு முஸ்லீம். இஸ்லாத்தில் சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்குது. அதில் ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், இணை வைப்பு என்று அழைக்கப்படக்கூடிய படைத்த இறைவனுக்கு இணை வைத்தலுங்கிறது தடை செய்யப்பட்டதிலே மிக உயர்ந்தது. ஷிர்க் என்று சொல்லுவோம். இப்போ நம்மை படைத்த இறைவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை துணை வைக்கக்கூடாது. மற்ற ஏனைய தெய்வங்களை நாம் உருவாக்கி அதன் வழியாக இறைவனை அடைந்து கொள்வோம் என்கின்ற இந்த கான்செப்டுக்கு இஸ்லாம் எதிராக இருக்குது. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளலை. அவ்வளோதான். இது இஸ்லாத்தினுடைய அடிநாதம், அடிப்படையான கொள்கை. ஏகத்துவம், தௌஹீத் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை. ஒவ்வொரு முஸ்லீமும் அதை ஏற்றுக்கொண்டு தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். படைத்த இறைவனை மட்டுமே வணங்குவோம், அவனுக்கு மட்டுமே நன்றி செலுத்துவோம். இப்போ நன்றி செலுத்துதுங்கிறது மற்றவங்களாம் நன்றி செலுத்துறது இல்லையா? அப்படி அல்ல. படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துதுங்கிறது வணக்க வழிபாட்டின் வழியாக. அப்போ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லுது. அப்போ ஒரு தவறு அப்படின்னு இஸ்லாம் ஒன்றை சொன்னால் அந்த தவறின் பக்கம் போகக்கூடாதுங்கிற அந்த வழிமுறையும் சொல்லுது. இப்போ வட்டி அப்படிங்கிறது தவறு, மிகப்பெரும் மாபெரும் தவறு. பிற மனிதனுடைய பொருளாதார சுரண்டல்னால் அதற்கு சாட்சி சொல்கிறதோ, அதை எழுதுவதோ, அதை யூஸ் பண்ணுறதோ, அதை கொடுப்பதோ, வாங்குவதோ எதையும் செய்யக்கூடாது. அதுபோல தான் இணை வைக்கிறது அப்படிங்கிறது தவறென்றால், அப்போ அப்படியான நிகழ்வுகளை நாம் அதை நடத்துவதோ, அதில் பங்கெடுப்பதோ எதுவும் கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம். எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும். குர்ஆன் சொன்னால் அதான் சொல்லுது. அதையும் தாண்டி ஈவன் முஸ்லீம்களில் கூட சிலர் அதை நாங்கள் செய்வோம்னு சொல்கிறாங்க. வட்டி வாங்குறவங்களும் இருக்காங்க தான் செய்கிறாங்க. இப்போ வட்டி வாங்க இருக்கிறாங்கன்னா வட்டி தவறுன்னு சொல்ல தான் முடியுமே தவிர, அதை நாம் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், வட்டி வாங்க தான் கூடாது அப்படின்னு அவங்கள போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது, சொல்கிறது தான் கடமை.
அதை கேட்டு நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் அவர்களுடைய உரிமை இல்லையா? அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்பட்டுச்சு. அப்போ கேள்வி கேட்டவர் வந்து அந்த பதிலை பெற்றுக்கொண்டு அவர் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறாருன்னு சொன்னால் அது அவருடைய உரிமை, அவருக்கு இறைவனுக்குமானது, முடிஞ்சு போச்சு. இதை ஒரு பெரிய பூதாகரப்படுத்தி பரப்பி என்னமோ நம்மெல்லாம் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி பரப்பி இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது தேர்தல் யுக்தி. தேவையில்லாமல் இதை வந்து பெருசாக்கி பரப்பி ஒரு ஒரு வன்மத்தை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சில பொய்யர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்கங்கிறது பொதுமக்கள் பார்க்குறாங்க. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து வேண்டுகிறேன். பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கணும். பார்க்குறோம். அதாவது எனக்கு ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்து மதம் அப்படி சொல்லலையே. ஒரு மனிதனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும், வன்மமான வார்த்தைகளை பேசணும், கெட்ட வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகளை பேசணும்னு சொல்லிட்டு இந்து மதம் எங்கேயாவது சொல்லுதா? அப்படி என்ன பெரிய மோசமான கருத்து அங்கே சொல்லப்பட்டுச்சு? ஏன் இவ்வளோ வன்மம்? ஏன் இவ்வளோ பேச்சு? இது தவறு அல்லவா? இதை செய்கிறத இந்து மதம் ஏற்றுக்குதா? முதல்ல ஏற்றுக்காது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏற்றுக்காது. எந்த மதமும் ஏற்றுக்காது. இஸ்லாத்தை பற்றி ஒருவர் தவறாக பேசுகிறாருன்னு சொன்னால் அவரை கேவலமாக பேசுவதை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அது குரான் சொன்னால் ஏற்றுக்கலை. தீவிரவாதத்தை இஸ்லாம் ஏற்றுக்கலை. அப்போ முஸ்லீம்கள் செய்கிறதுனாலேயே அது என்ன இஸ்லாம் சொல்லிச்சுன்னு அர்த்தமா? இல்லை. அப்போ அதே மாதிரி தான் இந்துக்களில் சிலர் இப்படி செய்கிறதுனாலேயே இந்து மதம் சொன்னதாக நான் கருதலை. அப்போ அதை புரிஞ்சிக்க வேணாமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இதில் சில நார்த்திகர்கள் ஒரு சகோதரி பேசுகிறாங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவாதிகள், அறிவை பகுத்து இது சரி இது தவறு என்பதை புரிந்து கொண்டு பேசக்கூடியவர்கள்னு நம்பியிருக்கிறோம். என்னுடைய மறுப்பை பார்த்தாங்களா? நான் பேசின அந்த காணொலியில் என்ன தவறாக பார்த்தாங்க? என்ன தவறு? அதில் என்ன சொல்கிறாங்க? அண்ணா நீங்கள் வந்து நன்றி செலுத்தியே ஆக வேண்டும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மாட்டுக்கும் நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். சகோதரி, இது வந்து ஒரு விஷயத்தை திணிக்கிறது அல்லவா? அது தவறு அல்லவா? இஸ்லாமிய கோட்பாடு என்னன்னு சொன்னால் சூரியனையும் சந்திரனையும் மனிதர்களையும் மாடையும் ஆடையும் மற்ற ஏனைய எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து உணவளிக்கக்கூடிய இரட்சகனாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு மட்டுமே நன்றி செலுத்த வேண்டும், வணக்க வழிபாடு என்ற அடிப்படையில். அப்போ நான் இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5 வேளை நன்றி செலுத்துகிறேன். அப்போ நான் நன்றி செலுத்திட்டு தானே இருக்கிறேன் சகோதரி. அதை நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. எந்த ஒரு பேசிக் ரீடிங்குமே இல்லாமல் என்னையும் ஒருவரையும் தொடர்புபடுத்தி, அதாவது அந்த கம்ப்ளைண்டில் வந்து என்னையும் ராஜா என்கின்ற அந்த நபரையும் வச்சுருக்கிறாங்க. யோசிக்க வேணாமா? அப்போ நீங்கள் அதே தரத்தில் தான் பார்க்குறீங்களா? அப்போ எப்படி எங்களை வாழ சொல்கிறீங்க? இஸ்லாத்தின் கோட்பாடுகளை எடுத்து நடப்பது, அதன் அடிப்படையில் வாழ்வது, பிரச்சாரம் செய்வதெல்லாம் தவறா? இந்தியாவுடைய பிரியாம்பிள் அதை தானே சொல்லுது. லிபர்ட்டினா என்ன? நம்ம வாழ்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் கிடையாதா? உரிமைகள் உள்ள நாட்டில் கிடையாதா? ஒரு முஸ்லீம் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதனால் என்ன பிரிவினை ஏற்பட போகிறது? மற்றவங்களை தப்பாக பேசக்கூடாது. அதை பின்பற்றக்கூடியவர்களை கேவலமாக பேசுவது தவறு, அவர்களை கொச்சைப்படுத்துவது தவறு, அந்த மத நம்பிக்கைகளை கேவலப்படுத்துவது தவறு. இதில் நாங்கள் உடன்படலை. அது நீங்களே செஞ்சாலும் சரி, உடன்பட மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய முஸ்லீமை நீங்கள் எப்படி இந்த மாதிரி அவமதித்து ஏதோ ஒரு பெரிய சமூகத்தில் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது தவறு இல்லையா? இது பகுத்தறிவிற்கு எதிர் கிடையாதா? நீங்கள் யோசிக்க வேணாமா? எல்லாத்தையும் விடுங்க. என்னை பற்றி பொய்யை பரப்புகிறாங்க. நான் இந்துக்களோடு பழகவே கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப் பண்ண ஒரு போஸ்டரை அவங்களுடைய எல்லா பேஜ்லேயும் போட்டிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய மெனிப்புலேஷன், கேவலமான செயல் அல்லவா? இதுக்கு எதிராக தான் நீங்கள் பேசியிருக்கணும் பகுத்தறிவாதிகள். ஏன் பேசலை? அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன பரப்புறீங்க? அவரோட வீடியோவில் வந்துட்டு இந்துக்களோடு நீங்கள் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி நீங்கள் கேட்கணும்ல. ஆக மொத்தம் இறுதியில் இறைவனிடம் நான் இதை விட்டுறேன். நிச்சயமாக உண்மை ஜெயிக்கும். தவறுகள், இந்த மாதிரியான மோசடிகள், இது மனிதனுடைய இயல்பு தான். மனிதனுக்கு நேர்வழி காட்டட்டும் இறைவன் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை தான் நான் செஞ்சுக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் இறைவன் பொறுமையை தரட்டும், நேர்வழி காட்டட்டும். ஜஸாக்கல்லாஹ்.